விவசாயத்திற்கு எத்தனையோ கொடிய ரசாயன மருந்துகள், உரங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் பஞ்சகாவியா எப்படி தயாரிக்கிறது? பஞ்சகாவியானா என்ன? அது இயற்கை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது தெரிஞ்சுக்கிறணும். பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு கட்டாயம் நாட்டு மாட்டு சாணம் தான் வேணும். நாட்டு மாட்டு நெய்யி, நாட்டு மாட்டு தயிர், நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு பால் இது தேவைப்படும். இது எப்படி தயாரிக்கிறதுனா 2 கிலோ சாணத்திற்கு 1 லிட்டர் நெய்யி. 2 கிலோ சாணத்திற்கு 1 லிட்டர் நெய்யி. இந்த மாதிரி நெய்யை ஊற்றுறப்ப அந்த நெய்யும் சாணமும் நல்லா பிசைஞ்சிரணும். ஒரு 10 நிமிடமாவது நல்லா பிசையணும். இந்த கால தலைமுறை விவசாயத்துறையில் படிக்கிறவங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு கூட தெரியாது. அது வேறு கொடுமை அது. பஞ்சகாவியம்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் வேறு. என்னென்னா இது மாதிரி நல்ல நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு 5 நாள் இது மாதிரி தொடர்ந்து காலையில் எடுத்து பிசைஞ்சிடணும். சாணத்தையும் நெய்யையும் கட்டாயம் காற்று போகாத அளவுக்கு ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 5 நாள் கடந்து இதனோட 7 லிட்ரு பால், சுத்தமான பால், அன்னைக்கு காலையில் எடுத்த பால், அதுக்கு முதல் நாள் தயிர் ஊற்றி ஊற்றின தயிர், 7 லிட்ரு தயிர், 7 லிட்ரு மாட்டு கோமியம், இதெல்லாம் கட்டாயம் நாட்டு மாட்டு சாணத்தில் தான் தயாரிக்கணும். என்னென்னா அப்போ தான் அதோடய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் கலவையும் சேர்ந்து 21 நாள் நம்ம மூடி கரைசலை வச்சுருந்தோம்னா பஞ்சகாவியா தயார். அந்த பஞ்சகாவியா எதுக்குன்னா மரங்கள், செடிகள், பயிர்களுக்கு தெளிப்பு முறையில் தயாரிப்பு தரை வழியாக பாசன வழியாக கொடுக்குறப்ப அதோடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். மண்ணில் இயற்கையான நுண்ணுயிர்கள் நிறைய உற்பத்தி ஆகும். பஞ்சகாவியா தயாரிக்கிற இதுதான் வழிமுறை. மரங்கள், செடிகளுக்கு பயன்படுத்துங்க. காலத்தின் தேவை இயற்கை விவசாயம். இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு பஞ்சகாவியா ரொம்ப ரொம்ப அவசியம். எக்காரணத்தை கொண்டும் நாட்டு மாட்டு சாணத்தில் தான் தயாரிக்கணும். நாட்டு மாட்டு பாலில் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டருக்கு மேலே எடுக்காது நாட்டு மாட்டு பால். அதில் எடுத்து அதுலேருந்து தான் தயிர் உருவாக்கி, நெய் உருவாக்கி தயார் பண்ணணும். கிட்டத்தட்ட 2000 வைங்க வரும் நாட்டு மாட்டு நெய். அப்படி தயாரிக்கிறது தான் வழிமுறை. இப்படி தயாரித்து நானே எனக்கு தெரிஞ்ச நட்புகள், உறவுகளுக்கு தமிழகம் முழுக்கவே அனுப்பி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். நஞ்சில்லாத வளமான அறிவான ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய காலத்தின் தேவை நமக்கு இருக்குது. வெறும் மலட்டு சமூகமாக எதை பற்றி சிந்திக்காத ஒரு தலைமுறை உருவாக்கி இருக்குது. பெரிய கொடுமை. இதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். வளமான அறிவான சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி.